அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது 7ஆம் வகுப்பு. போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? இந்த குரான் யாருடைய வார்த்தையா இருக்கு? இது இந்த சர்வ பிரபஞ்சமும் படைத்த என்னுடைய ரப்போடைய வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தையோட கணம் நம்ம மனசுல ஆழமா பதியணும். இது பதிஞ்சாதான் நான் குரான பார்க்குற பார்வையும் நான் அதுல அணுகிற முறையும் மாறிடும். நான் அதுல இருந்து படிப்பினை பெறக்கூடியவங்களா, இது எனக்கு வழிகாட்டியா மாறிடும் இந்த குரான். அதுக்கப்புறம் நம்ம சில அற்புதங்கள் பார்த்தோம். ஏன்னா சில அற்புதங்கள் அங்கங்கே அல்லாஹ் தெரிச்சு விட்டுருக்கான். ஏன்னா இது மூலியமா இது அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும், இது நம்மளோட ஈமான இன்னும் அதிகரிக்கிறதுக்காகவும் நம்ம பார்த்தோம். அதோடைய கண்டினியூஷனால தான் இந்த கிளாஸ்லயும் இன்னும் சில அற்புதங்களை நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம குரானை வெறும் மொழி தட் இஸ் டிரான்ஸ்லேஷனோட நம்ம படிச்சுட்டு போனா நம்மளுக்கு அந்த குரானோடைய உள் அர்த்தங்கள், அதோடைய நுணுக்கமான விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. நம்ம அந்த நுணுக்கமான விஷயங்கள் மேலோட்டமா நம்ம படிச்சுட்டு போவோம். அந்த நுணுக்கமான செய்திகள் விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணும்னா அது இன்ஷா அல்லாஹ் அந்த அரபி மொழியில நம்ம பார்க்கும் போது அதோடைய நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அல்லாஹ் குரான் காட்டும். ஸோ நம்ம இன்ஷா அல்லாஹ் அரபி கத்துக்க கூடியவங்களா ஆயிடணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்குடைய உதாரணம் இங்க பாருங்க. சூரத்துல் பக்ரால 126வது வசனத்துல பாருங்க. இப்போ இங்க அல்லாஹ் என்ன சொல்றானா, இது கால இப்ராஹீமு ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினோ வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். இப்போ அதோடைய அர்த்தம் என்ன இருக்கு? இன்னும் இப்ராஹிம் கூறிய சமயத்தை நினைவு கூறுவாயாக, என் இறைவா, இதை பாதுகாப்பளிக்க கூடிய ஒரு நகரமாக ஆக்கு. இன்னும் அங்கு வசிப்பவர்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டாரோ அவருக்கு கனிகளிலிருந்து உணவளி. ஸோ இப்போ இதுல சூரத்துல் பக்ரால இது நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஆயத் கொண்டதுதான் இன்னொரு வசனமும் சூரத்துல் இப்ராஹிம்ல இருக்கு. சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 35வது வசனத்தை பாருங்க. இது கால இப்ராஹிமு ரப்பி ஜஅல் ஹாதா பலத ஆமினோ வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். என் இறைவா, இவ்வூரை பாதுகாப்பு மிக்கதாக ஆக்கு, மேலும் என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை நாங்கள் வணங்குவதை விட்டும் தூரமாக்கி வை. சோ இது இந்த 2 அத்தியாயத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். 2 வசனத்தை பார்க்க போறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த 2 வசனத்தை பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? மேலோட்டமா பார்த்தா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. வெறும் இது மொழியாக்கம் படிச்சுட்டு போனா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனா நம்ம இது அரபி மொழியில நம்ம பார்க்கும் போது இதுல நிறைய விஷயங்கள், நிறைய வரலாற்று சான்றுகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆயத்துல பாத்தீங்கன்னா சூரத்துல் பக்ரால என்ன இருக்குன்னா ஹாதா பலதன் ஆமினோ அப்படி இருக்கு. இப்போ பலதன் இருக்கு. பலதன்னா அங்க மக்கா உருவாகல. அதுக்கு முன்னாடி அது வெறும் நிலமா இருந்தது, எம்டி லேண்டா இருக்கும் போது இப்ராஹிம் நபி கேட்ட துவா. அல்லாஹ் இப்ராஹிம் நபி கேக்குறாங்க, இந்த பூமியை பாதுகாப்பு அளிக்கக்கூடிய நகரமாய் ஆக்கு அல்லான்னு சொல்லி இப்ராஹிம் நபி துவா கேக்குறாங்க. அதுவே சூரத்துல் இப்ராஹிம்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஹாதல் பலத ஆமினா. அப்போ இங்க ஹாதல் பலத இருக்கு. ஹாதல் பலதனா இந்த ஊர் உருவாயிடுச்சு, மக்கா நகரம் உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி கேக்குறாங்க, இந்த ஊரை பாதுகாப்பு ஆக்கி வையா அல்லாஹ். அப்புறம் அவங்க துவா கேக்குறாங்க, அவங்களுக்கும் அவங்க சந்ததியரையும் சிலை வணக்கத்துல இருந்து பாதுகாத்துடியாலான்னு அல்லாஹ் கிட்ட துவா கேக்குறாங்க. சோ எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு எழுத்து வித்தியாசம், ஆனா நம்மளுக்கு ஒரு வரலாற்று செய்தி கிடைக்குது. இது மக்கா நகரம் உருவாறதுக்கு முன்னாடி கேட்ட துவா. சூரத்துல் பக்ரால சூரத்துல் இப்ராஹிம்ல மக்கா நகரம் உருவாறதுக்கு அப்புறம் கேட்ட துவா. சோ இது நம்ம நுணுக்கமான விஷயங்கள் நம்ம கவனிச்சு பார்க்கும் போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது.
சோ இந்த மாதிரி நம்ம இப்ப எழுத்து துறையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்மளுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா இந்த எழுத்து துறையில இருக்கிறவங்க எல்லாம் அவங்க எல்லாம் 1000 புஸ்தகம் எழுதியிருக்கலாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அங்கங்க ஏதாவது ஒரு எரர் வந்து கண்டிப்பா நிகழும். ஆனா இப்போ இந்த குரானை பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு எரரும் இல்லாம தெளிவா இருக்கும். இது வந்து காட்டுறது இது வந்து அல்லாஹ் கிட்ட தான் வந்திருக்குன்னு சொல்லி இந்த மனுஷங்களுக்கு சான்றா அமைஞ்சிருக்கு. இப்ப எந்த துறையாக இருந்தாலும் பாருங்க, அவங்க குரானை தெளிவான மனசுடன் அவங்க பார்க்கும் போது இது நிறைய விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு தரும். இப்போ ஒரு விஞ்ஞானி எடுத்துக்கோங்க, குரானை பார்க்கும்போது நிறைய விஞ்ஞான பூர்வமான தகவல் வந்து குரான் தரும். ஒரு அரசியல்வாதி பாத்தீங்கன்னா குரானை அணுகும் போது நிறைய அரசியலோட தத்துவங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு துறை இருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயம் வந்து குரான் தந்துட்டே இருக்கும். அதுல வந்து ஏராளமான பொக்கிஷம் இருக்கு. நம்ம தெளிவா நம்ம பார்க்கும் போது நிறைய சான்றுகள் வந்து குரான் தந்துட்டே இருக்கும். அதுவும் நம்ம அரபி மொழியில பார்க்கும்போது இன்னும் நுணுக்கமான செய்திகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வெறும் மொழியாக்கம் படிச்சுட்டு போறதுக்கும் அரபிக் தெரிஞ்சு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஞ்ஞான பூர்வமான ஒரு அதிசயத்தை வந்து குரான்ல நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது தேனீக்களை வந்து குறிக்குது. இந்த ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் மனுஷங்க வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடிதான் இது வந்து விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு 1970s அப்போதான் வந்து இது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா அல்லாஹ் வந்து குரான்ல வந்து எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த தகவல்களை குரான்ல அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ அது வந்து சூரத்துல் நஹ்ல்ல பாத்தீங்கன்னா 16ஆம் அத்தியாயம் 68, 69வது வசனத்தை பாருங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் அரபியும் அது மொழி ஆக்கமோ நம்ம பார்க்கலாம். وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون. உங்களது இறைவன் தேனீக்கு மலைகளிலும் மரங்களிலும் மக்கள் கட்டும் கட்டிடங்களிலும் கூடுகளை அமைத்து கொள்ளுமாறு அறிவித்தான். அப்புறம் 69வது வசனம் பாருங்க. ثم كلي من كل الثمرات فاسلكي سبل ربك ذلولا يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس إن في ذلك لآية لقوم يتفكرون. பிறகு ஒவ்வொரு பூக்களிலிருந்தும் புசி, ஆக உனது இறைவன் சுலபமான வழிகளில் செல், இதனால் அதன் வயிறுகளிலிருந்து மாறுபட்ட பல நிறங்களையுடைய பானம் வெளியேறுகிறது. அதில் மக்களுக்கு நோய் நிவாரணம் உண்டு. சிந்திக்கின்ற மக்களுக்கு நிச்சயமாக இதில் அத்தாட்சி இருக்கிறது. இப்ப நம்ம மேலோட்டமா படிச்சுட்டு போனீங்கன்னா நம்ம வந்து இது தேனீக்களை பத்தி சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம இந்த ஆயத்துக்களை படிச்சுட்டு கடந்து போயிடுவோம். ஆனா நம்ம இது நுணுக்கமான விஷயங்கள் இது பாத்தீங்கன்னா இதுல நிறைய விஞ்ஞான பூர்வமான நிறைய தகவல்கள் வந்து தேனீக்களை குறிச்சு இந்த ஆயத்துக்களை வந்து அல்லாஹ் சொல்றான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஆண் பால் பெண் பால் கடந்த காலம் எதிர்காலத்துக்கு வந்து வேற வேற சொற்கள் வந்து இருக்குல்ல. இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், கடந்த காலத்துல அவள் வந்தாள், எதிர்காலத்துக்கு அவள் வருவாள். சோ இந்த மாதிரி நம்ம வார்த்தையில எழுத்துக்கள்ல வித்தியாசம் உண்டு. அதுவே நம்ம ஒரு கட்டளை இடும் போது நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவா ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன சொல்லுவோம், நீ வா நீ போ, இந்த மாதிரி பொதுவான வார்த்தை தான் இருக்கு. தனித்தனி எழுத்துக்கள் வந்து இல்ல தமிழ்ல. ஆனா அரபி மொழின்னு எடுத்தீங்கன்னா எல்லா வார்த்தைகள்லயும் வித்தியாசம் உண்டு. ஆண் பாலுக்கு எதிர்காலத்துல வேற வார்த்தை, பெண் பாலுக்கு தனி வார்த்தை. அதே மாதிரி வந்து கடந்த காலத்துல வித்தியாசமான வார்த்தை ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும். இவர் கட்டளை இடணும்னா கூட ஆண் பாலுக்கு தனி வார்த்தை, பெண் பாலுக்கு தனி வார்த்தை, அந்த மாதிரி இருக்கு அரபி மொழியில. இப்போ இந்த ஆயத்துல நம்ம கவனமா நம்ம படிச்சீங்கன்னா என்ன சொல்றான்னா, அல்லாஹ் வந்து தேனீகளுக்கு வந்து கட்டளையிடுறான். அனித்தஹதி மினல் ஜிபாலி புயூதோ மினஷ் ஷஜரி மிம்மா யாரிஷூன். இப்ப இங்க பாத்தீங்களா வார்த்தை வந்து அனித்தஹதி இருக்கு. இத்தஹிதினா இது வந்து பெண் தேனிய வந்து குறிக்குது. அல்லாஹ் வந்து இங்க பெண் தேனிக்கு தான் கட்டளையிடுறான். பொதுவா அரபில இது குரான்ல பாத்தீங்கன்னா
ஆண்களை குறிக்கும் போது அது வந்து பெண்ணுகளையும் அது வந்து உள்ளடக்கிடும் அது அர்த்தம். ஆனா பெண்ணுக்குன்னு குறிப்பா சொல்லும் போது அது பெண்ணை குறித்த சொல்லாதான் இருக்கும் அது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இத்தகைதி பெண் தேனிய குறிச்சு சொல்லுது. இப்ப எப்படி தமிழ்ல வந்து போடானா ஆணுக்கு, போடினா பெண்ணு, அந்த மாதிரி இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா இத்தகைதி யாருக்கு கட்டளையிடுறாங்க? பெண் தேனிக்கு வந்து அல்லாஹ் கட்டளையிடுறான். என்னது? உன் வீடுகளை அமைச்சுக்கொள். எங்க? மலைகள்ல அமைச்சுக்கோ, மரங்கள்ல அமைச்சுக்கோ, இல்லாட்டி கட்டடங்கள் மனுஷங்க கட்டுறாங்கல்ல குடிசையிலயோ இல்ல பில்டிங்லயோ அங்கேயும் உன்னுடைய கூடுகளை அமைச்சுக்கோள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சும்ம குலி மின் குல்லி சமராத். இங்க வந்து குலின்னு யூஸ் பண்றான் பாருங்க. இது வந்து பெண் தேனிக்கு கட்டளையிடுறான். குலி, குல்னா ஆண் தேனியை குறிக்கும், குலினா பெண் தேனி. பெண் தேனிக்கு தான் அல்லாஹ் வந்து இங்க கட்டளையிடுறான். போய் பூக்கள்ல இருந்து புசின்னு சொல்லி அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான். அப்புறம் பாருங்க ஃபர்ஸ்ட் லுகி சுபுல ரப்பகி சுலுலா. ஃபர்ஸ்ட் லுகி இப்ப வந்து உன்னுடைய இறைவன் சுலபமான வழிகளில் செல். இது வந்து இதுவும் வந்து பெண் தேனிக்கு வந்து அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான். இப்ப நம்மளுக்கு வந்து டவுட் வரும், இது வந்து ஆண் தேனிய வந்து ஆண் தேனியோட வேலை தான் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு டவுட் வரும். அதுக்கப்புறம் பாருங்க யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபும் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ். இங்கேயும் வந்து பாருங்க அவர் அந்த பெண் தேனியோட வயிறுல இருந்து தான் வந்து அந்த வந்து தேன் வந்து வருதுன்னு வெளியேறுதுன்னு வந்து சொல்றாங்க. இது வந்து மனிதர்களுக்கு ஷிஃபா இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون. சிந்திக்கின்ற மக்களுக்கு நிச்சயமாக இதில் அத்தாட்சி இருக்கிறது. இது வந்து சிந்தனை தரக்கூடிய மக்களுக்கு இதுல அத்தாட்சி இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெண் தேனிக்கு தான் வந்து கட்டளையிடுறான். இதுதான் வந்து இப்பதான் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆண் தேனியோட வேலையும் பெண் தேனியோட வேலை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா பெண் தேனி தான் எல்லாம் பண்ணுது. என்ன? வீடுகள் கட்டுற வேலையும் பெண் தேனி பண்ணுது, சாப்பாடு தேடுற வேலையும் பெண் தேனி பண்ணுது, அதுக்கப்புறம் என்ன அது பூக்கள்ல தேடி போற வேலையும் பெண் தேனி பண்ணுது, தேன் சுரக்கிறதும் பெண் தேனி தான் சுரக்கிறது. இப்ப நம்மளுக்கு ஆண் தேனியோட வேலை என்னதான் நம்ம யோசிப்போம்ல. இப்ப பாத்தீங்கன்னா வீடு கட்டணும்னா வந்து அதுக்கு வந்து ஒரு மெழுகு தேவை. அந்த மெழுகு வந்து பாத்தீங்கன்னா பெண் தேனி மட்டும்தான் சுரக்குது. அந்த பெண் தேனியோட உடம்புல இருந்து தான் அந்த மிளகு வந்து சுரக்குது. ஸோ வீடு வந்து பெண் தேனினால மட்டும்தான் கட்ட முடியும், ஆண் தேனினால கட்ட முடியாது. சரி, வீடு அட்லீஸ்ட் கட்டதான் முடியல, பாதுகாக்கவாது செய்யும்னு பாத்தீங்கன்னா ஆண் தேனிக்கு வந்து ஒரு கொடுக்கு இல்லை. அந்த பாதுகாக்கணும்னா இப்ப எதிரி வந்தா கொடுக்கு இருக்கணும், அது வந்து தாக்குறதுக்காக. அந்த கொடுக்கு கூட ஆண் தேனிக்கு இல்லை. சரி, சாப்பாடாவது தேடும், அதாவது போய் சாப்பாடு தேடி சாப்பிடும்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கு நீளமான நாக்கு இல்லை. இப்போ பூக்கள்ல இருந்து அது வந்து தேன் எடுக்கணும்னா வந்து அதுக்கு வந்து இது நீளமான நாக்கு தேவை, அந்த நாக்கு கூட இல்லை. ஸோ அது பாத்தீங்கன்னா எந்த வேலையும் அதுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் அதனால பண்ண முடியாது. சாப்பாடே வந்து பெண் தேனி தான் வந்து ஆண் தேனிக்கு வந்து சாப்பாடு உணவளிக்கும். அப்ப இந்த ஆண் தேனியோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான். இப்போ அது பாத்தீங்கன்னா சாப்பிட்டு அது சைஸும் வந்து பெரிய சைஸா இருக்கும். அது வெறும் இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் ஆண் தேனியோட வேலை. அந்த இனப்பெருக்க காலம் முடிஞ்சிட்டோன்னே என்ன ஆகும்னா பெண் தேனி வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது நிறுத்திடும். அப்ப அது வந்து வெளியில போய் என்ன ஆகும்னா அது வந்து இறந்து போயிடும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே மேலோட்டமா படிச்சுட்டு போயிருந்தா வந்து மொழியாக்கம் படிச்சுட்டு போயிருந்தா இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்காது. நம்ம அரபி மொழியில பார்க்கும் போது இவ்வளோ என்ன சொல்றது விஞ்ஞான பூர்வமான விஷயங்கள், இவ்வளோ விஷயங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு காட்டுறான். இதுவே ஒரு விஞ்ஞானி இது பார்க்கும் போது இவங்களுக்கு வந்து இது வந்து அவங்களுக்கு வியப்புல வந்து ஆழ்த்திடும். இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா இது வந்து திரும்ப திரும்ப இது அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லி உறுதிப்படுத்துது. நம்ம ஈமானை வந்து அதிகரிக்க கூடியதா இருக்கு. இது வந்து என்ன சொல்றது வழிகாட்டியா. இது வந்து எந்த ஒரு மனிதனாலையும் இவ்வளோ துல்லியமா எல்லா துறையிலையும் வந்து வழிகாட்ட முடியாது. இது வந்து அல்லாஹ்னால மட்டும்தான் முடியும். திரும்ப திரும்ப அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டிட்டே இருக்கான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரான் வந்து உலக அரசியலை பத்தி பேசுது நிறைய இடத்துல. இப்போ வந்து நம்ம முக்கியமா இந்த உதாரணத்தை பார்க்க போறோம். சூரத்து ரூம்னாலே வந்து ரோமர் அரசாங்கத்தை வந்து குறிக்குது. இதுல வந்து 2-3 அத்தியாயத்தை வந்து பாருங்க.
இதுல வந்து அல்லாஹ் சொல்றான் குலிபத்திர் ரோம் தோல்வி அடைந்து விட்டது. ஃபி அதுனல் அருதி வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன், அருகில் உள்ள பூமியில், ஆனால் அவர்கள் தங்கள் தோல்விக்கு பின் விரைவில் வெற்றி அடைவார்கள். இது வந்து ரூம பத்தி அல்லாஹ் வந்து இங்க பேசுறான். அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 2 பேரரசு இருந்தது, ரோமாபுரி அப்புறம் வந்து பாரசீகம். ரோமாபுரி பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்த குறிக்குதுன்னா ஜெருசலம், ஜோர்டான், சிரியா, இன்னும் பெரிய நிலப்பரப்புகளை வந்து அவங்க வந்து ஆட்சி கொண்டுட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னா வந்து கிறிஸ்தவர்கள். இப்ப நம்ம அஹ்லுல் கிதாப் சொல்றோம்ல, அவங்கள வந்து அங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ரோமாபுரிய. பாரசீகம் பார்த்தா ஈரானை குறிக்குது. அவங்க வந்து யார வணங்கிட்டு இருந்தாங்கன்னா வந்து நெருப்பு, சில சிலைகளை வந்து வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இவங்க 2 பேருக்கு நடுவுல வந்து அப்போ போர் நிகழ்ந்து, அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாரசீகம் வந்து வெற்றி கொண்டுருது. அப்போ வந்து இந்த விஷயத்த பத்தி மக்காவாசிகள் பேசிக்கிறாங்க. பாருங்க, இவங்க வந்து கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, அஹ்லுல் கிதாப் சொல்றாங்க, இவங்க பாருங்க தோல்வி வந்து அடைஞ்சிட்டாங்க. அதுவே பாரசீகம் வந்து நெருப்பும் சில சிலைகளை வந்து வழங்கிட்டு இருக்கு, அவங்க வந்து வெற்றி கண்டுட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து சிலைகளை வணங்குறோம், நம்ம வந்து இந்த முஸ்லிம்க்கு அகேன்ஸ்ட் வந்து வெற்றி கொள்வோம்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ வந்து அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துக்களை இறக்குறான். அல்லாஹ் வந்து சொல்றான், ரோமர்கள் வந்து தோல்வி அடைந்து விட்டார்கள், ஆனால் அருகில் உள்ள பூமியில் சில ஆண்டுகளில் அவர் மறுபடியும் வெற்றி கொள்வாங்கன்னு அல்லாஹ் இங்க சொல்றான். இப்ப இங்க யூஸ் பண்ற வார்த்தை வந்து ஃபி பித்ஆசினா 10 ஆண்டுகளுக்குள்ளேயே அவங்க வெற்றி கொள்வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோமர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வந்து அவங்க மறுபடியும் வந்து பாரசீகத்தை வந்து வெற்றி கொண்டுச்சு. இது வந்து குர்ஆனை வந்து உண்மைப்படுத்துச்சு இந்த சம்பவம். அது ஒரு அற்புதம். இப்போ இன்னொரு அற்புதத்தை இங்க பாருங்க, அல்லாஹ் இங்க யூஸ் பண்ற வார்த்தை வந்து ஃபி அதுனல் அருது. இப்போ அதுனல் அருதுனா மொழியாக்கத்துல வந்து அருகில் உள்ள பூமின்னு சொல்றாங்க. அதுவே வந்து அதுனாவுடைய இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னா தாழ்வான பகுதின்னு இங்க மொழியாக்கத்துல இது இருக்கு, அரபியோட அர்த்தம் இருக்கு. அப்போ இங்க தாழ்வான பகுதி, நம்ம வரலாற்றுல போய் பார்த்தோம்னா இது எங்க இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா, இது வந்து உலகத்திலேயே தாழ்வான பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா டெட் சி. அது வந்து கடல் மட்டத்துக்கு கீழே 430 மீட்டர் கீழே இருக்கு. அப்போ இங்க எங்க வெற்றி கொண்டாங்கன்னா இந்த டெட் சீல வந்து வெற்றி கொள்றாங்க. இப்போ குர்ஆன்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட வேஸ்டா அல்லாஹ் வந்து யூஸ் பண்றது இல்ல. ஒரு எழுத்துக்கும் அது வந்து இது வந்து விஷயங்கள் வந்து அங்க தரக்கூடியதா இருக்கு. சோ நம்ம நுணுக்கமா நம்ம கவனிக்கும் போது வந்து குர்ஆன் வந்து நிறைய வரலாற்று செய்திகள், அரசியல் செய்திகள், இல்ல சயின்டிபிக் செய்திகள் எல்லாம் வந்து அல்லாஹ் குர்ஆன்ல வந்து குவிஞ்சு கிடக்குது. சோ நம்ம தான் வந்து அது நுணுக்கமா நம்ம படிச்சு இதை தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களா நம்ம ஆகணும் இன்ஷா அல்லாஹ். இது வரைக்கும் நம்ம எல்லா கிளாஸ்லயும் என்ன பார்த்தோம்னு ஒரு சம்மரி பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் வந்து அறிவு தேடலுக்கான கிளாஸ் இல்ல, இது வந்து வாழ்வியலை மாற்றத்துக்கான கிளாஸ், குர்ஆனிய மனிதராக மாறுறதுக்கான கிளாஸ். வெற்று அறிவு வந்து பயன் தராதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து வாழ்க்கையை மாற்றக்கூடியதுன்னு நம்ம இது சொல்றோம் இந்த குர்ஆனை. இது வெறும் தியரி இல்ல, இது பாத்தீங்கன்னா கோடி மக்கள் வந்து இது வந்து அவங்க வந்து இது செயல் பண்ணி அவங்க வந்து அந்த மாற்றத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. அப்புறம் வந்து யாருடைய உள்ளம் வந்து திறந்திருக்கோ அவங்களுக்கு தான் வந்து இந்த குர்ஆன் வந்து வழிகாட்டும்னு பார்த்தோம். இறுகி போன உள்ளத்துக்கு வந்து எந்த ஒரு மாற்றமும் தராதுன்னு பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு உள்ளம் வந்து திறந்திருக்கான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும், இல்ல இறுகி இருக்கான்னு எப்படி தெரியும்? இப்ப என்னுடைய மனது வந்து நான் குர்ஆன் படிக்கும் போது அப்படியே நடுங்குச்சுன்னா, இல்ல கண்ணுல இருந்து தண்ணியா வந்துடுச்சுன்னா, இல்ல என்னுடைய தோள்கள் வந்து சிலுத்துச்சுன்னா, இது வந்து எல்லா ஆயத்துக்கும் நான் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எனக்குள்ள இந்த மாற்றம் நிகழ்துன்னா அப்ப நான் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கேன், நான் குர்ஆனை ஒழுங்கா படிக்கிற விதத்துல தான் படிச்சுட்டு இருக்கேன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம், 5 குவாலிட்டிஸ் நம்ம குர்ஆன் அணுகிறதுக்கு முன்னாடி இந்த குவாலிட்டிஸ் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா நம்மள குர்ஆன் வந்து படிக்கிறது வந்து இலகுவாயிடும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா குர்ஆனுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்திக்கணும்னு பார்த்தோம். 2வது வந்து எந்த ஒரு முன்முடிவு இல்லாம நான் குர்ஆனை அணுகணும். 3வது வந்து படிக்கிறது வந்து செயல் பண்ண
பண்ற நோக்கத்துல நான் பார்க்கணும். அப்பதான் வந்து குரான் வந்து அதோட பொக்கிஷத்தை தந்துட்டே இருக்கும்னு பார்த்தோம். 4வது வந்து இந்த குரான் படிக்கும் போது நிறைய விதமான தடைகள் வரும். அதுல முக்கியமான தடை எதுன்னு பாத்தீங்கன்னா ஷைத்தான். இந்த ஷைத்தான் கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்னா நம்ம அல்லாஹ் கிட்ட உதவி தேடி இந்த கொடிய ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு பெறக்கூடியவங்களா ஆயிடணும். ஏன்னா இது வந்து குரான்ங்கிறது சிராத்துல் முஸ்தகீமா இருக்கு. இதுலதான் வந்து அவனுடைய முழு பலத்தையும் அந்த ஷைத்தான் வந்து பயன்படுத்தி நம்மள வந்து அதுல நெருங்க விடாம நம்மள வந்து பாத்துக்குவான். சோ நான் அல்லாஹ் கிட்ட உதவி தேடி இந்த ஷைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு பெறக்கூடியவங்களா ஆயிடணும்னு பார்த்தோம். 5வது வந்து இது யாருடைய வார்த்தையா இருக்கு? இது வந்து இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச இந்த குரான் வந்து இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச என்னுடைய ரப்போடைய வார்த்தையா இருக்கு. இந்த வார்த்தையோட கணம் வந்து என் மனசுல நான் பதிஞ்சிச்சுன்னா நான் குரான் பார்க்கிற பார்வையே வேறதாயிடும். நான் வந்து உடனே வந்து அதோடைய வெயிட் வந்து அதிகரிச்சிடும். அது நம்ம பார்த்தோம். இன்ஷால்லா இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தது வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து இதை சிந்திச்சு பார்க்கக்கூடியவங்களா, இது நம்ம வாழ்க்கையில செயல் பண்ணக்கூடியவங்களா ஆயிடணும். அப்பதான் வந்து இந்த மாற்றம் வந்து நம்ம குரானிய மனிதராக அப்பதான் நம்ம மாற முடியும் இன்ஷா அல்லாஹ்.